கடலைப்பருப்பு வச்சு சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான அல்வா ரெசிபி தாங்க இது. எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சான் சமையல் ரெசிபீஸ். முதல்ல ஒரு பவுலில் 1/4 கப் அளவு முந்திரி எடுத்திருக்கேன். அளவு பார்த்திங்கன்னா 25 கிராம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். அடுத்ததாக இது கூட 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் தண்ணி சேர்த்து நல்லா 1 மணி நேரம் போல் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் ரவை சேர்த்துக்கிறேன். ரவையை சேர்த்துட்டு கைவிடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் வறுத்து விட்டால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை குக்கரில் மாற்றிக்கிறேன். இது கூட தண்ணி தேவையான அளவு, அதாவது ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கடலைப்பருப்பு ஊற வைக்க முன்னாடி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு. 3லேருந்து 4 விசில் நல்லா வெந்துடும். இது ஓரம் இருக்கட்டும். அடுத்ததாக ஊற வச்சுருக்க பாதாமுக்கு தோல் இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க முந்திரி, பாதாம் இது ரெண்டும் சேர்த்து அரைக்க போகிறோம். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்க கடலைப்பருப்பும் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வெந்து எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட வாசனைக்காக ஏலக்காவை இப்போவே சேர்த்துக்கிறேன். 2 போல் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் நீங்கள் அல்வா பண்ணும்போது சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பாதாம், முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கணும். கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்ததாக பேனில் 2 கப் அளவுக்கு நல்லா ஃபுல் ஃபேட் இருக்கிற பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காக இருக்கிற பால் சேர்த்து செய்யும் போது அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பால்கோவா மாதிரி இருக்கும். அதனால் திக்காக இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ பால் நல்லா கொதித்து மேலே வந்திருக்கு. ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்க போகிறேன். ரவையை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இந்த பால்லே இந்த ரவை நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. ரவை வேகாமல் அடுத்தடுத்து பொருளை சேர்த்தோன்னா அது அப்படியே உங்களுக்கு டெக்ஸ்சரும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் ஃப்ளேம் நல்லா கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா திக்காக மாறிட்டே வரும். ரவையும் நல்லா வெந்து வரும். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கையில் எடுத்து பாருங்கள். நரன்னு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கூட வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா ரவை வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா எந்த கப்பில் நம்ம எல்லாம் மெஷர் பண்ணமோ அதில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். 2 கப் அளவு சர்க்கரை சேர்க்கும் போது தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு வேறு சேர்க்குறோம். அதனால் உங்களுக்கு சுத்தமாக சர்க்கரை இல்லாத மாதிரி தெரியும். அதனால் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுக்கும்போது இந்த சர்க்கரையும் ரவையும் சேர்ந்து நல்லா உங்களுக்கு நீர்த்து போன மாதிரி ஆகும். ரவையும் சர்க்கரையும் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். இப்போ சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரை நல்லா வழித்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்ட 1/4 கப்புக்கும் குறைவாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்குங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக கலரி கொடுக்க போகிறேன். இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அல்வா கிண்ட கரெக்டாக இருக்கும். இந்த அல்வாவை தம்ரூட் அல்வான்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊர் பக்கம்லாம் கடைகளில் ஈஸியாக கிடச்சிராது. சவுத் சைடில் போனால் தான் இது கிடைக்கும். ஆனால் வீட்டிலே எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கட்டாயம் சேர்க்க வேண்டாம். ஆனால் கடைகளில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபுட் கலர் சேர்த்துருப்பாங்க. அது இந்த அல்வாவே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ ஃபுட் கலர் சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் மொத்தமாகவே நெய் சேர்த்து கலரலாம். இல்லைன்னா வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி கலரி கொடுக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்கும் போது கொஞ்சமாக காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 கப் நெய் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் முழுசாக 1/2 கப் நெய்யுமே சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக எண்ணெய், நெய் இந்த மாதிரி காம்பினேஷனையும் சேர்த்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற நெய்யும் நான் சேர்த்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுக்கும்போது ஃபுல்லாக அந்த நெய் வெளியில் நம்மளுக்கு ஓரங்களில் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த அல்வாவை அப்படியும் சாப்பிட்லாம். ஆனால் இந்த அல்வா யூஸ்வலாக தம் போட்டு பண்ணுவாங்க. இப்போ தம்முக்காக நான் ஒரு பேனை நல்லா இந்த மாதிரி நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்க்கறதுக்காக நீங்கள் முன்னமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அல்வா நல்லா கலரி கொடுக்குற ஓரங்களில் நெய் பாருங்கள் இந்த அளவுக்கு வெளில வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கலரிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணாலும் நெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ இந்த அல்வாவை நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். கொஞ்சமாக நெய்யில் முந்திரி வறுத்து போட்டு சர்வ் பண்ணலாம். இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா தம் போட்டு தான் ரெடி பண்ணுவாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம கலரி வச்சுருக்க இந்த அல்வாவை மேலே இந்த மாதிரி சமப்படுத்திடுறேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வறுக்காத முந்திரி, அதாவது பிளெயினாக இருக்கும் பாருங்கள், அந்த முந்திரியை சேர்த்துக்கிறேன்.
இப்போ இந்த அல்வாவை ஓடிஜியில் வச்சு தம் போட போகிறேன். 160 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு 10 நிமிஷம் போல் தம் போட்டு எடுத்துக்க போகிறேன். தம் போட்டதுமே மேலே இருக்கிற முந்திரி நல்லா கலர் மாறிடும். ஓடிஜி இல்லாதவங்க இந்த அல்வா மேலே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு சூடான கறி துண்டுகளை மேலே கொட்டி வச்சிங்கன்னா 10லேருந்து 20 நிமிஷத்தில் தம் ரெடி ஆகிடும். இப்போ தம் ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான இந்த தம் ரூட் அல்வா வீட்டில் இதே போல் அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.